உனக்கு அவன் மேல விருப்பம் இருக்குன்னா அப்பா கிட்ட நீ தயங்காம சொல்லு. உனக்காக நான் அவங்கிட்ட போய் பேச பார்க்கிறேன். நீ வேற எதை பத்தி யோசிக்க வேண்டாம். என்கிட்ட நீ தைரியமா சொல்லு. எங்களுக்காக நீ உன்னோட காதல தியாகம் பண்ணக்கூடாது தென்றல். நீ இன்னும் ஏமா தயங்குற? கண்ணா, நான் தான் உனக்காக அவங்ககிட்ட பேசுறேன்னு சொல்றேன்ல. சொல்லுமா, உனக்கு சித்து மேல விருப்பம் இருக்கா? சொல்லுமா, ஏன் நிறுத்திட்ட நீ? சித்துவ நீ விரும்புறியா? அப்படிலாம் ஒண்ணுமே இல்லப்பா. சித்து எனக்கு எப்பவுமே ஒரு ஃப்ரெண்டு மட்டும்தான். தென்றல், நீ உண்மையதான் சொல்றியா? இல்ல உங்க அம்மாவுக்காக நீ பயப்படுறியா? இல்லப்பா, உண்மையாவே சித்து எனக்கு ஃப்ரெண்டு மட்டும்தான். அவனை நான் நீங்க சொல்ற மாதிரி யோசிக்கல. அம்மாடி, நீ மறுத்தாலும் உன்னோட மனசு எனக்கு நல்லா புரியுது தென்றல். போதுமா? ஆகாஷ், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? தென்றலோட அம்மா தான் எனக்கு இந்த விஷயத்தையே சொன்னாங்க. என்ன விஷயம் சொல்லுங்கம்மா. நம்ம சித்து இருக்கான்ல, அவனுக்கும் அவங்க ஊர்ல ஒரு பொண்ணு இருக்கான். அந்த பொண்ணுக்கும் கல்யாணம் முடிவாயிருக்கு. என்னமா சொல்றீங்க? நிஜமாவா? நேத்து பொண்ணு வீட்டுக்காரங்க மாப்பிள்ளை பாக்குறதுக்காக நம்ம சித்து வீட்டுக்கு வந்திருக்காங்க. அந்த பொண்ணுக்கு நம்ம சித்துவ ரொம்ப பிடிச்சு போச்சான். அங்க நம்ம தென்றல் கூட போயிருந்தாலாம். அவதான் அவங்க அம்மா கிட்ட இந்த விஷயத்தையே சொல்லிருக்கா. நீங்க சொல்றத என்னால நம்ப முடியலமா. சித்துவுக்கு தென்றல தான் கட்டி வைக்கணும்னு சாரதாமா ரொம்ப நாளா ஆசைப்பட்டு இருக்காங்க. சித்துவும் தென்றல இன்னும் லவ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கான். அப்படி இருக்கும்போது எப்படி அவங்க ரெண்டு பேரும் இதுக்கு சம்மதிச்சாங்க? நன்றி கடனுக்காக. புரியலமா, என்ன நன்றி கடன்? 25 வருஷத்துக்கு முன்னாடி சாரதாக்காவ உன் பாட்டி வீட்டை விட்டு அனுப்புனாங்கல்ல. அப்ப அந்த பொண்ணோட அப்பா அம்மா தான் சாரதாக்காவுக்கு அடைக்கலம் கொடுத்தாங்களாம். அந்த நன்றி கடனுக்காக தான் அவங்களோட பொண்ணுக்கு சித்துவ மாப்பிள்ள கேட்டதும் சாரதாக்காவால மறுத்து பேச முடியலையா. அதான் நம்ம சித்து கூட அந்த காரணத்துக்காக வேற வழி இல்லாம சரின்னு சொல்லி சம்மதிச்சிருக்கான். நீ உன் பாட்டுக்கு நன்றி கடன்னு சொல்லி தென்றல இழந்துட்டு இருக்கறல்ல, அதே மாதிரிதான் அவங்களுக்கு இப்படி ஒரு நன்றி கடன். நீங்க எல்லாரும் ஏதோ ஒரு நன்றி கடனுக்காக உங்க விருப்பத்தை எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு இருக்கீங்க. என்ன சொல்றதுனே தெரியல. போதுமா? ஏன்பா, என்னாச்சு? ஐயோ ஆகாஷ், ஏன்பா சாப்பிடாமலே கை கழுவுற? இல்ல, எனக்கு போதுமா. வா 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 வா, ஸ்வீட் எடு ஸ்வீட் எடு ஸ்வீட் எடு ஸ்வீட் எடு. போனா வராது, பொழுது போனா திரும்பாது. ஓடியா 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 ஓடியா. ஏ லூசு, இப்ப எதுக்கு லே கேம் வித்துட்டு இருக்க? அட பைத்தியக்கார பொம்மை, நம்ம சித்துவுக்கு ஒரு பொண்ணு கிடைச்சிருச்சு. அந்த பொண்ணு பேரு மீனா. அவங்க 2 பேரும் சேர்ந்து பாட போறாங்க. கானா 2 பேருக்கு கல்யாணம் ஆகி போக போறாங்க. நீ மூணா? டேய், நேர விஷயத்த சொல்லாம எதுக்கு டிஆர் மாதிரி பேசிட்டு இருக்க? நான் யார் மாதிரியே பேசிக்கிட்டு இருப்பேன். நீ விடு, நீ ஸ்வீட்டை எடு.
சோகமா வரா. இன்னைக்கு வெறுப்பேத்திர வேண்டியதுதான். வா 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 வா, ஸ்வீட் எடுத்துக்க, ஸ்வீட் எடுத்துக்க, ஸ்வீட் எடுத்துக்க. எடு எடு, நீயும் எடு. நீ உனக்கு சுகர் வேணா விடு. என் மச்சான் சித்தோட அருமை இங்க சில பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அதான் ஈஸியான தூசி மாதிரி தட்டி விட்டுட்டு இருந்தாங்க. ஆனா கடவுள் என் மச்சான கைவிடல. பாத்தீங்களா? என் மச்சானுக்கு அவன் விரும்பின அனுஷ்கா கிடைக்கலன்னதும் மீனான்ற பேர்ல அழகா அம்சமா ஒரு நயன்தாரா அனுப்பி வச்சிருக்கான். இனிமே என் மச்சான் வாழ்க்கையில எல்லாமே சந்தோஷம் தான். ஸ்வீட் எடுத்துக்க, சாப்பிடு, பார்க்காத சாப்பிடு. தென்றல், ஓ நீயும் இங்கதான் இருக்கியா? பாரு, உன்னை நான் கவனிக்கவே இல்ல. நீயும் ஸ்வீட் எடுத்துக்க. எடுத்துக்க தென்றல். ஓ, எதுக்கு ஸ்வீட்னு கேக்குறியா? அது ஒண்ணும் இல்ல. நேத்து நம்ம சித்துவுக்கு அந்த மீனா கூட கல்யாணம் முடிவாயிருக்குல்ல, அந்த சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்கு தான் எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நீயும் எடுத்துக்க தென்றல், எடுத்துக்க. எனக்கு வேண்டாம். வேணாமா? ஏன் வேண்டாங்கிற? எனக்கு ஸ்வீட் பிடிக்காது. போய் சொல்லாத, உனக்கு தான் ஸ்வீட் ரொம்ப பிடிக்குமே. எனக்கு இப்ப பிடிக்கல. அதான் ஏன் பிடிக்கல? பிடிக்கல. பாத்தியா, மேடத்துக்கு ஸ்வீட் பிடிக்காதான். இப்ப கூட சித்துவ லவ் பண்றேங்கிற விஷயத்த ஒத்துக்க மாட்டா பாரு. இனிமே அவ ஒத்துக்கிட்டா என்ன, ஒத்துக்கலனா என்ன? சித்துக்கு மீனாவோட மேரேஜ் ஆக போகுதே. பாவம் தென்றல். நானும் அதேதான் சொல்றேன். தென்றலுக்கு வந்த இதே நிலைமை நாளைக்கு உனக்கு வராம இருக்கணும்னா இப்பவே உன் மனசுல இருக்கிற காதல கொட்டிரு மேகி, கொட்டிரு. என் கிட்ட கொட்டிரு மேகி, கொட்டிரு, கொட்டிரு. தயங்காத, கொட்டிரு. பரவாயில்லடி, கொட்டிரு, கொட்டிரு. காதல கொட்டினா காகிதத்தை கொட்டிட்டு போறான். வாங்க சார். உட்காருங்க, நான் போய் உங்களுக்கு காஃபி எடுத்துட்டு வரேன். இல்ல பரவாயில்ல, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். பரவாயில்ல, உட்காருங்க சார். உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும். சரி, உட்காருங்க. சொல்லுங்க சார், என்ன திடீர்னு வந்திருக்கீங்க? ஏதாவது முக்கியமான விஷயமா? என்னாச்சு சார்? ஏன் ஒரு மாதிரியாவே இருக்கீங்க? ஏதாவது பிரச்சனையா? அது எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. அது உங்க பையனுக்கும் மீனாங்கிற பொண்ணுக்கும் நீங்க கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்களா? இந்த விஷயத்த தென்றல் தான் என்கிட்ட சொன்னா. உங்க பையனுக்கு நீங்க யார வேணா கட்டி வைக்கலாம், அதுல தலையிடுறதுக்கு எனக்கு எந்த உரிமையும் கிடையாது. இருந்தாலும் இது மூலமா என் பொண்ணு மனசு ரொம்ப காயப்பட்டிருக்கு. அதான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசி பார்க்கலாமேன்னு நான் வந்தேன். புரியல சார். தென்றல் மனசு காயப்பட்டிருக்குன்னா எதை வச்சு நீங்க சொல்றீங்க? அத நான் அப்புறம் சொல்றேங்க. இப்ப நான் கேக்குறதுக்கு நீங்க மறைக்காம பதில் சொல்ல முடியுமா? என்னன்னு சொல்லுங்க. உங்க பையன் சித்து என் பொண்ண ரொம்ப நாளா விரும்புறாருல?
நீங்க கூட என் பொண்ணுக்கு உங்க பையனை கட்டி வைக்கணும்னு தான் ஆசைப்பட்டுட்டு இருக்கீங்கல்ல? ஐயோ, நீங்க பயப்படாதீங்க. இது விஷயமா நான் உங்ககிட்ட சண்டை போட இங்க வரல. கிட்டத்தட்ட சம்பந்தம் பேசதான் வந்திருக்கேன். நீங்க சொல்றது எல்லாமே நிஜம்தானா? ஆமாங்க, உங்க பையன் மாதிரி ஒரு உத்தமமானவர் என் பொண்ணுக்கு கணவரா வர்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயங்க. அன்னைக்கு கூட என் பொண்ணுங்க தங்கின விஷயத்த நானும் ரொம்ப தப்பா புரிஞ்சுக்கிட்டு அனாவசியமா என் பொண்ணை கஷ்டப்படுத்திட்டேன். அந்த நேரத்தில் உங்க பையன் சித்து தான் என் பொண்ணு மேல எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லி எனக்கு பக்குவமா புரிய வச்சாரு. இதெல்லாம் ஒரு 50-60 வயசுக்கு மேல வர வேண்டிய பக்குவங்க. ஆனா உங்க பையனுக்கு 25 வயசுல இது வந்திருக்கு. நான் என் பொண்ணுக்கு ரொம்ப வசதியான வாழ்க்கை அமையணும்னு எப்பவுமே ஆசைப்பட்டதில்லை. அவளை நல்லா புரிஞ்சுக்கிட்ட ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவ நிம்மதியா வாழ்ந்தா போதும் தான் நான் ஆசைப்படுறேன். அப்படி ஒரு நிம்மதியான வாழ்க்கைய எப்போதும் உங்க பையனால மட்டும்தான் கொடுக்க முடியும்னு நான் நம்புறேன். நீங்க சொல்றதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா உங்க வைஃப், அவளுக்கு நிறைய விஷயம் புரியாதுங்க. அவ அப்படிதான், எல்லாத்தையுமே லேட்டா தான் புரிஞ்சுப்பா. அவளை விடுங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க உங்க பையனுக்கும் அந்த மீனாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க போறது நினைச்சு என் பொண்ணு மனசு ரொம்ப காயப்பட்டிருக்குன்னு சொன்னேன்ல, அது எதுக்காக தெரியுமா? என் பொண்ணும் உங்க பையனை விரும்புறாங்க. அது எனக்கும் தெரியும் சார். ஆனா உங்க பொண்ணு அந்த விஷயத்தை எங்க யார்கிட்டயுமே வெளிப்படையா ஒத்துக்க மாட்டேங்கிறாளே. இப்போ சமீபத்துல கூட நான் அவகிட்ட நேரடியாவே கேட்டேன், என் பையனை நீ விரும்புறியான்னு. ஆனா அவ அப்படிலாம் எதுவும் இல்ல, எனக்கு சித்து எப்பவுமே வெறும் ஃப்ரெண்டு மட்டும்தான் சொல்லிட்டா. இப்ப நீங்க வந்து இப்படிலாம் பேசுறத பார்த்தா ஒருவேளை உங்க பொண்ணு என் பையனை விரும்புற விஷயத்த உங்ககிட்ட சொல்லிட்டாளா? இல்லைங்க, நானும் அவகிட்ட நேரடியாவே கேட்டேன், நீ சித்துவை விரும்புறியாமா அப்படின்னா என்கிட்ட சொல்லு, நான் அவங்க அம்மா கிட்ட பக்குவமா பேசி உனக்கும் சித்துவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு. ஆனா அவ என்கிட்ட எந்த உண்மையும் சொல்லலம்மா. உங்ககிட்ட சொன்ன மாதிரி என்கிட்டயும் சித்து அவளோட ஃப்ரெண்டுன்னு மட்டும்தான் சொன்னான். ஆனா அதெல்லாம் அவ மனசார சொல்லல. அவ வேற ஏதோ குழப்பத்துல இருந்துதான் அப்படி சொன்னான்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. தென்றல் நிறைய விஷயத்துல தெளிவா தான் இருப்பா. ஆனா அவளுக்குன்னு பிடிச்ச சில முக்கியமான விஷயத்துல அவ ரொம்ப குழப்பமாயிடுவா. இந்த பழக்கம் அவளுக்கு சின்ன வயசுல இருந்தே இருக்கு. அவளுக்கு இந்த சின்ன சின்ன விஷயங்கள், ரொம்ப ரொம்ப பிடிச்ச சின்ன சின்ன விஷயங்கள், பேனா, பென்சில், ட்ரெஸ், சைக்கிள் அப்படின்னு நிறைய இருக்கும். ஆனா அதெல்லாம் வேணும்னு அவ என்கிட்ட வாய் திறந்து கேட்க மாட்டா. நாங்களா அவளோட விருப்பத்தை புரிஞ்சுக்கிட்டு வாங்கி கொடுக்கணும்னு ஃபீல் பண்ணுவோம். ஆகாஷ கூட நாங்க தான் அவளுக்கு ஃபிக்ஸ் பண்ணுவோம். மற்றபடி ஆரம்பத்திலேருந்து அவன் மேல தென்றலுக்கு எந்த இஷ்டமும் இல்லை. அப்புறம் நிச்சயதார்த்தம் முடிஞ்சு இனி அவர் தான் தனக்குன்னு முடிவானதுக்கு அப்புறம் தான் அவரை தென்றல் விரும்ப ஆரம்பிச்சா. ஆனா அத கூட அவ எங்ககிட்ட டைரக்டா சொல்ல, நாங்களா தான் புரிஞ்சுக்கிட்டோம். இப்ப அதே மாதிரி தான் உங்க பையன் மேல அவளுக்கு இருக்கிற விருப்பத்தையும் நாங்களா தெரிஞ்சுக்கிட்டு அவ கூட சேர்த்து வைக்கணும்னு ஃபீல் பண்றான்னு நான் நினைக்கிறேன். இந்த விஷயத்துல அவளுக்கு என்ன சார் அவ்வளோ தயக்கம்? நீங்க தான் அவகிட்ட நேரடியாவே கேட்டுட்டீங்களே.
உங்ககிட்டயாவது அவ மனசுல இருக்கிற விருப்பத்தை வெளிப்படையா சொல்லிருக்கலாமே. சொல்லிருக்கலாம் தான், ஆனா அவளால முடியலையே. ஒரு அப்பாவா ஒரு லிமிட்டுக்கு மேல என்னால அவகிட்ட உடைச்சு கேட்கவும் முடியல. அதனால நீங்களாவது அவகிட்ட அவளுக்கு என்ன பிரச்சனை, எதுக்கு உங்க பையனை விரும்புறத நம்ம கிட்ட இருந்து மறைக்கிறான்னு கேட்டு தெரிஞ்சுக்க முடியுமா? நான் கேட்டா மட்டும் அவ சொல்லிடுவாளா? கண்டிப்பா சொல்ல மாட்டா சார். என் பையனுக்கு அவளை பிடிச்சிருக்கு, அவளுக்கும் என் பையனை பிடிச்சிருக்கு. பத்தாததுக்கு இந்த விஷயத்துல அவளோட அப்பா உங்களுக்கும் சம்மதம்தான், எனக்கும் சம்மதம்தான். இன்னும் சொல்ல போனா என் பையன் உங்க பொண்ணை விரும்புறதுக்கு முன்னாடியே உங்க பொண்ணை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அவளை பார்த்த முதல் சந்திப்பிலேயே அந்த மாதிரி ஒரு பொண்ணுதான் எனக்கு மருமகளா வரணும்னு நான் ஆசைப்பட்டேன். இந்த விஷயம் கூட அவளுக்கு முன்னாடியே தெரியும் சார். இதுக்கு மேலே அவளுக்கு என்னதான் சார் பிரச்சனை? ஆமா, நான் சித்துவ காதலிக்கிறேன்னு ஏன் அவ வெளிப்படையா நம்ம கிட்ட சொல்ல மாட்டேங்கிறா? அவ மட்டும் அப்படி ஒரு வார்த்தைய நம்ம யாராவது ஒருத்தர்கிட்ட சொல்லிட்டா மட்டும் போதும், அடுத்த நிமிஷமே நான் மீனாவோட அப்பா அம்மா கிட்ட எவ்ளோ பக்குவமா சொல்லி புரிய வைக்க முடியுமோ அவ்ளோ பக்குவமா சொல்லி புரிய வச்சுட்டு தென்றலையும் சித்துவையும் சேர்த்து வச்சிருவனே. ஆனா உங்க பொண்ணு வாயை திறந்து தன்னோட விருப்பத்தை சொல்லவே மாட்டேங்கிறாளே. பாப்போம் சார். இப்போதைக்கு சித்துக்கும் மீனாக்கும் கல்யாணம்னு முடிவு தானே பண்ணி வச்சிருக்கோம். இன்னும் கல்யாணம் நடக்கல இல்ல. பார்க்கலாம், அதுக்குள்ள அந்த கடவுளும் காலமும் தென்றலையும் சித்துவையும் சேர்த்து வைக்கிறதுக்காக ஏதாவது ஒரு நல்ல வழிய காட்டுறாரான்னு. வேற என்னத்த சொல்ல முடியும்? சரி, அப்ப நான் வரேங்க. சரிங்க சார். ஒரு 5 நிமிஷம் பேசணும். சொல்லுங்க. அது சித்துவுக்கு வேற ஒரு பொண்ணோட மேரேஜ் முடிவா இருக்காமே. அந்த விஷயம் உனக்கும் தெரியும்னு கேள்விப்பட்டேன். தெரியும். அப்போ நானும் அங்க போயிருந்தேன். சித்து கிட்ட ஆல்ரெடி லவ் ப்ரப்போஸ் பண்ணிருக்கான். இப்பவும் அவன் மனசுல அந்த காதல் அப்படியே தான் இருக்கு. நீ மட்டும் அவன் காதலை புரிஞ்சுக்கிட்டு அவனை ஏத்துக்கிட்டாலும் உடனே அவனை கல்யாணம் பண்ணிக்க அவன் தயாரா தான் இருந்தான். அப்படிப்பட்ட சித்துவே இப்போ வேற ஒரு பொண்ணை மேரேஜ் பண்ணிக்க சம்மதிச்சிட்டான். இதுக்கப்புறமாவது நீ அது சொல்லுங்க ஆகாஷ், என்ன சொல்ல வந்தீங்க? இல்ல, இதுக்கப்புறமாவது நீ ஏன் என்ன மன்னிச்சு ஏத்துக்க கூடாது?